இன்றைய செய்தியின் தலைப்பு ஜீவ விருட்சத்தின் கனிகள். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22 24 வரை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22 24 வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று, என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி இராதபடிக்கு செய்யும்படிக்கு அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான், தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆதியாகமத்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். அதில் 3வது அதிகாரம்னா படிக்காமல் இருக்க மாட்டோம். ஆனாலும் கர்த்தர் ஜீவ விருட்சம் என்றால் என்ன, ஜீவ விருட்சத்தின் கனி என்றால் என்ன, அதை சுடரொளி பட்டயத்தை வைத்து பாதுகாத்து வச்சிருக்கிறார். இந்த வழி திறக்கப்பட்டதா? இதை நாம் புசிக்கிறோமா? இதை நாம் புசிக்க தகுதிதானா? ஆதாம் பாவம் செய்ததுனால, ஏவாள் பாவம் செய்ததுனால இது அடைத்து வைக்கப்பட்டது. இது திறந்து விடப்பட்டிருக்கா இல்லையா, நம்ம புசிக்கிறோமா புசிக்கலையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கர்த்தர் தந்த ஒரு வேத பாடம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆதாம் பாவம் செய்தான் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்? நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக வைத்திருந்தார். ஆமென். அந்த தோட்டத்தில் 2 பிரதான விருட்சம், ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த 2 விருட்சமும் பிரதானமான விருட்சம். இந்த 2 விருட்சத்தில் உள்ள கனிகளில் ஒன்றை புசிக்க சொன்னார், ஒன்றை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். மனுஷனுக்கு சுபாவமே அதுதானே. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்வோம், எதை செய்யணும்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்டா இல்லையா? சின்ன பிள்ளைகிட்ட பாருங்க, ஜெரு அதை தொடப்படாதுன்னான்னு சொல்லி பாருங்க, அதை தொட்டில்லாத பிள்ளைகளுக்கு இருதயம் தூங்காது. ஆமென். அது என்ன அங்கிள் அப்படி சொல்லிச்சு, அப்பா என்ன சொல்லிச்சுன்னு அதை திருட்டுத்தனமாவது தொட்டுருவோம். இது மனுஷனுடைய சுபாவம். அது பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, பெரிய ஆட்களுக்கும் அப்படி தான். இதை செய்யாதுங்க, இது பாவம், இது நரகத்துக்கு போக வேண்டிய வழின்னு சொன்னால் அதை மறந்து நம்ம அதை தான் செய்வோம். அதே போல தான் ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தார்கள், புசியுங்கள் என்று சொன்ன கனியை புசிக்கல. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் அவர்களுக்கு சாவு இல்லை, வாழ்வு உண்டு. ஆமென். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா அவர்களுக்கு சாவு இல்லை, வாழ்வு உண்டு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தா அவங்களுக்கு வாழ்வில்லை, சாவு உண்டு. ஆமென். இந்த ஆதாமும் ஏவாளும் சாவை தெரிந்து கொண்டது போல இன்று உலகத்தில் இருக்கிற மானிடர்கள் இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி சூழ்நிலையில் பாவமானதை செய்யாதீர்கள், அக்கிரமானதை செய்யாதீர்கள், புசிப்புக்கு ருசியும் பார்ப்புக்கு அழகுமான இந்த சாபத்தை உண்டாக்குகிற இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னால் அதை புசித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மரணம் இல்லாத ஒரு நித்திய ஜீவனை உடைய இந்த அதாவது
இந்த இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை புசிக்காமல் இதையே புசிக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் அதை தான் செய்தார்கள். ஆமென். ஆண்டவர் எதை புசிக்காதன்னு சொன்னாரோ அதை புசிப்பதற்காக சாத்தான் வேதம் ஓதிவிட்டான். ஆமென். சாத்தான் வந்து ஏவாளுக்கு காதில் இணைச்சிட்டான், சொல்லிட்டான். அதன் நிமித்தம் ஏவுதல், பிசாசு அநேக பிள்ளைகளை பாவம் செய்வதற்காக ஏவுகிறானா. ஆமென். வேதத்தில் இருக்கு. யாரை ஏவுனா? ஆதாம ஏவாளையும் ஏவுனான். இனி யார சவுல ஏவுனா. இப்படி வேதத்தில் நிறைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட உபத்திரவத்தை, அதாவது புசிக்கக்கூடாத, செய்யக்கூடாத, சிந்திக்கக்கூடாததை செய்யும்படிக்கு சாத்தான் ஏவுகிறான். ஆமென். இப்ப வாழ்வுக்கு முக்கியமாக இருக்கிற இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கல, மரணப்பட்டு போகிற விருட்சத்தின் கனியை புசித்தான். ஆமென். இதை புசித்துட்டு அடுத்து நல்லா புரிஞ்சுளுங்க. இப்ப இந்த ஆதாமும் ஏவாளையும் சாத்தான் ஏவுதல் உண்டாக்கி முதல்ல அவருடைய ஆவி செத்து போகும்படியான இந்த பழத்தை புசிக்க சொன்னான். அடுத்த ஏவுதல் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக அவன் செய்வான். சிந்திச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்துவிட்டு பாவ மனுஷனாயிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்திருந்தா சாவு இல்லை. அவங்க சாவு இல்லை. 10,000 வருஷம், 50,000 வருஷம் அவைய சந்ததிக்கு சந்ததியோடு வாழ்ந்து கொண்டிருந்த பூமிக்கு நிலைமையை பாருங்க. ஆண்டவர் அடர்ந்த ஞானம் உள்ளவரானால் அதனால அவர் ஒரு திட்டத்தை தீர்மாட்டினார். இந்த பிசாசானவன், இந்த லூசிபரானவன், இந்த பொல்லாத பிசாசு அடுத்தபடியாக ஆதாமும் ஏவாளையும் தூண்டிவிட்டு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விடாமல் இருப்பதற்காக தான் 2 கேருபீன்களையும் அதன் மத்தியில சுடர் ஒளி பட்டயம் சுழன்று கொண்டே வீசக்கூடிய ஒரு பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்தான். இந்த பாவத்திற்கு பரிகாரம் உண்டாகாமல் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடாமல் கர்த்தர் பாதுகாத்தார். இது ஒரு கிருபை. மனுஷ சந்ததிக்கே கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை, இரக்கம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாவம் செய்த மனுஷனுக்காக இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை தேடாமல் இந்த ஆதாமும் ஏவாளும் இல்லை அவர்களுடைய சந்ததிகளாகிய நீங்களும் நானும் இந்த பரிகாரத்தை செய்யாமல், இதுக்கு ஒரு நிவர்த்திகாரத்தை செய்யாமல் அந்த அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பதற்காக தடை செய்து வைத்தார். ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். யாருக்கு இது ஒரு நல்லா புரிஞ்சது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கூட ஒரு தோட்டத்தில் எத்தனை விருட்சம்? 2 பிரதான விருட்சம். நிறைய விருட்சம் இருக்கு. 2 பிரதான விருட்சம். ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆண்டவராகிய தேவன் ஆதாமிட்ட சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க கூடாது, ஜீவ விருட்சத்தை புசியுங்கள். ஆமென். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம ஆதாமும் ஏவாளும் என்ன ஆண்டவர் எதை விலக்கி வச்சாரோ அந்த கனியை புசிச்சனா. இதை யாருனால புசிச்சது? பிசாசு ஏவுதல் செய்ததுனால புசிச்சனோம். ஆண்டவர் பார்த்தார், இந்த பாவத்தோட ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா இவர்களுக்கு மரணம் இல்லை. அப்படி மரணம் இல்லாத ஒரு சந்ததி உண்டாயிட்டன்னா பெரிய குழப்பம் வந்துடுன்னு அந்த கனியை ஆதாமோ ஏவாளோ கை நீட்டி பறிக்காத வண்ணம் அந்த தோட்டத்தை வேலி அடைத்து அதனுடைய வாசலில் 2 கேருபீன்களை அதாவது 2 கேருபீன்கள் முகத்துக்கு முகம் பார்க்கிற மாதிரி வச்சு நடுவில் சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார். ஆமென். புரிஞ்சதில்ல? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சுடர் ஒளி பட்டம்
நினைச்சு பாருங்க. அடுத்தது இந்த ஏவாளை பிசாசு தூண்டி இருப்பானா இல்லையா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா அடுத்து நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு சொல்லியிருப்பானா இல்லையா? அப்போ இந்த பாவத்தை செய்துட்டு பாவம் மாறும், இந்த பாவம் உனக்கு மாறிடுன்னு அடுத்த தூண்டுதல்னால இவ சுற்றி 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 அந்த தோட்டத்தை சுற்றி அந்த விருட்சத்தின், அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க நாடி இருப்பாளா, நாடி இருக்க மாட்டாளா? நிச்சயமாக நாடுவான். நம்மளாம் அப்படி தானே, பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சுட்டு அநியாயம் செஞ்சுட்டு அக்கிரமம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை ரட்சின்னு ஆண்டவர் ஆகிய தேவனை தேடுறோமா தேடலையா? ஆமென். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வேதத்தினுடைய வசனத்தின் மூலமாக விளக்கும் போது புரியும். ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக அந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்திருப்பாளா இல்லையா? அதே போல் இன்னைக்கும் நம்ம பாவம் செய்து அக்கிரமம் செய்து பாடுகள்னால உபத்திரவங்களான வியாதிகள்னால அந்த அந்த இயேசு என்கிற அந்த உன்னதமான பாக்கியத்தை கண்டடைவதற்காக இயேசுவை சுற்றி சுற்றி வருகிறோமா இல்லையா? ஆமென். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டுமானால், ஆதாம் பாவம் செய்தது உண்மையானால் இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டும். ஆமென். இது பிதாவினுடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டளை. ஒரு மனுஷன் பாவம் செய்தானால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் இன்னொரு மனுஷனாலேயே உண்டாக வேண்டும் என்று ஆதீனத்தில் எழுதி வைத்த தீர்மானத்தின்படி ஆண்டவராகிய தெய்வன் வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் நமக்கு வெளிப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்துக்காகவும் எல்லா அக்கிரமத்துக்காகவும் பாவத்தை சுமந்து சிலுவையில் தீத்தாரா தீக்கல்லையா? தீத்தாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு எல்லா பாவத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். பாவத்திற்கு தீர்வு உண்டானது. இப்போது ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழி திறக்கப்பட்டதா படலையா? சொல்லுங்களா? கிளிப்பிள்ளைக்கு சொன்னது போல சொல்லிட்டு வரேன். ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததெல்லாம் புரியக்கு தான் இருக்கு. ஒரு கவட சொல்கிறேன். பெரிய ஒரு தோட்டம் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி ஆதாம் ஏவாளையும் உண்டு பண்ணி கொண்டு விட்டுட்டாரு. அவர் பிரதான விருட்சம் 2 வச்சிருந்தாரு. ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நன்மை தீமை தீக்க அறிய விருட்சம். ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்டையும் சொன்னார், இதை புசிக்கணும், இதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர்கள் எதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்களோ அதை புசித்தது நிமித்தம் பாவம் வந்து விட்டது. இந்த பாவத்தோட ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்பதற்காக, இதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் தோட்டத்தை வேலி அடைத்து போகிற வாசலிலே 2 கேருபீன்களை ஒரு முகத்தோடு ஒரு முகமாய் பார்க்கும்படியாக வைத்து நடுவிலே சுடர் ஒளி பட்டை வருகிறது. இந்த ஏவாள் இந்த கனியை புசிப்பதற்காக அயங்கி தவித்துக் கொண்டு சுத்தி சுத்தி வருகிறாள். இவள் சுத்தி சுத்தி வருகிறதை கண்ட கேருபீன்கள் அப்படியே 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 இருந்துவிட்டு இந்த சுடர் ஒளி பட்டயம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்ததா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடாம இந்த வழி திறக்கப்படாது, இந்த வழி திறக்கப்படாது. அப்ப இயேசு ஆதாம் செய்த பாவத்துக்காக பரிகாரம் தேடினாரா தேடலையா? அப்ப வழி திறக்கப்பட்டதா இல்லையா? வேதத்தில் எங்க இருக்கு? அதை தான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுது. ஆமென். அப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி இப்ப திறந்து இருக்கு. ஆமென் என்று சொல்லுவோமே. அப்ப பாருங்க எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னா, உடன்படிக்கை பெட்டி. நான் அந்த திறந்திருக்கா இல்லையா என்பதை காட்டி தருவதற்காக வருகிறேன். அந்த பலிபீடத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்து வைத்திருந்தது இல்லையா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே அதாவது பொன் தகடுகளினால், பசும்பொன் தகடுகளினால், பொன்னு தகடுல பசும்பொன் தகடுகளினால் அதை மேல் பூசாக பூச்சப்பட்டு அதுக்கு மேலே எத்தனை கேருபீன்கள் வச்சிருந்தது? சொல்லுங்களா? எத்தனை கேருபீன்கள்? எப்படி ஒண்ணுக்கு குண்டி ஒன்றை பார்த்துட்டு இருந்தா ஒன்று முகத்தை அதாவது நேருக்கு நேர் வைத்திருந்தது. நடுவில் என்ன இருக்கிறது?
கிருபாசன பெட்டிக்கு மேலே வச்சிருக்கு. இந்த ஓரத்தில் கிருபாசன பெட்டிக்கு ஓரத்தில் என்ன இருக்குது? ஒரு கேருபீன். இன்னொரு சைடு ஓரத்தில் ஒன்று இருக்கு. அப்போ நடுவில் என்ன இருக்கு? கிருபாசன பெட்டி. கிருபாசன பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகத்தை எடுங்க பார்ப்போம். 1வது அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப இந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிற இந்த வார்த்தை என்னது? இயேசு நடுவில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சுடரொளி பட்டயம்னா யாரு? இயேசு. இயேசு இருக்கிற இடம் அவருடைய பிரகாசம் சுற்றி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அந்த சுடரொளி பட்டயம் யாரா இருந்தது? கேருபீன்கள் மத்தியில, அதாவது அந்த அந்த என்ன பெட்டி இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள யார் இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைனா என்னது? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 18, 19, 20. யாத்திராகமம் 25, 18, 19, 20. 2 கேருபீன்களை செய்வாயாக, அவைகளை செய்து 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும், மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் 2 ஓரங்களிலும் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாது. அந்த கேருபீன்கள் சேட்டைகளை உயர விரித்து 20வது வசனம் வர. எத்தனாவது வசனம்? 19. 20 வாசி. அந்த கேருபீன்கள் விரித்து மூடுகிறவைகளும் இருக்க கடவது முகங்கள். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று கொண்டு பார்க்கிறவனுக்குமா அந்த கிருபாசனத்தை சேட்டைகளை வைத்து மூடுகிறதுமா இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் வாழ்ந்த தோட்டத்தில் இந்த கேருபீன்களை எப்படி வச்சிருக்கு? போகிற வழியில யாரும் போக முடியாதபடிக்கு ஒன்று கொண்டு பார்க்கும்படியாக இந்த கிருபாசன பெட்டிக்கு பதிலாக சுடரொளி பட்டயம் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஏவாளை நினைத்து பாருங்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு முடியாமல் ஏங்கி தவித்து கொண்டிருப்பாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தி வந்திருப்பா இல்லையா? சுத்தி வந்திருப்பா. அப்ப சுடரொளி பட்டயம் என்ன செஞ்சிருக்கோம்? சுத்தி அடிச்சிருக்கோம். சுடரொளி பட்டயம் யாரு? ஆண்டவராய் இயேசு. ஆண்டவராய் இயேசு ஏவாள தோட்டத்துக்குள்ள யாத்த விடாம துரத்தி அடித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்துக்கு பரிகாரமாய் இந்த விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு போகிற வழியை அவர் திறந்து வைத்த பிறகுதான் புசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். இப்ப வழி திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த கிருபாசண்டைக்கு மேலே இருந்த இயேசு, அதாவது தோட்டத்தில் சுடரொளி பட்டயமா இருந்த இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11 முதல் 16 வரை. யோவான் 20, 11 முதல் 16 வரை. மரியாள் அழுது கொண்டிருந்தால்
அழுது கொண்டிருக்கையில் ஆ 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 இப்போ நல்லா புரிஞ்சுளுங்க, நல்லா புரிஞ்சுளுங்க. கிருபாசன பெட்டிக்கு சமமான அவருடைய கல்லறை இருக்கிறது. அங்கு கிருபாசன பெட்டியில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 தேவ கேருபீன்களை செய்து பாதுகாக்க வச்சிருந்து, நடுவில் இயேசு என்கிற அதாவது சுடரொளி பட்டயம், இங்கே உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டிக்கு மேலே ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்கிற இயேசு இப்போ இல்லை. இப்போ இல்லை. 2 கேருபீனுக்கு பதிலாக தேவ தூதர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் புரிஞ்சுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. புரியலைன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களா. புரியுது? ஹல்லேலூயா. நல்லா புரியணும். நான் வாசிக்கிறேன் 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தார். இயேசுவை காணவில்லை. சுடர் ஒளி பட்டயம் காணல. கர்த்தர் என்கிற வார்த்தை காணல. அந்த 2 பக்கத்திலையும் கேருபீன்கள் உட்கார்ந்தது போல ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து வெள்ளுடை அணிந்தவர்களாய் பரிசுத்தமான தேவ தூதர்கள் 2 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் ஆனா பொண்ணா சொல்லுங்களேன். பெண். பெண்ணுன்னா பேரு ஸ்திரீ. ஸ்திரீன்னா யாருக்கு சமம்? சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆதாம் ஏவாவுடைய காலத்திலும் இந்த ஆண்டவராகிய தேவன் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான வழியை அடைத்திருக்கிறது வரைக்கும் எல்லாரும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேடி போனார்கள். இப்பொழுதோ அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இந்த சபைக்கு பின்னால வந்து நிற்கிறது, முன்னால வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைக்கு மாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, சபையே, சபைக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென், ஆமென். ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குது? எங்க இருக்குது? சத்தமா சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே பாவத்தை சுமந்து அக்கிரமத்தை எல்லாம் தீர்த்து ஆதாம் முதல் ஆதி மனுஷர்கள் வரை செய்த எல்லா பாவத்தையும் நிமிர்த்தியாக்கி பரிகாரத்தை சிலுவையிலே தேடி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அன்றிலிருந்தே ஆண்டவராகிய தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற வழி திறக்கப்பட்டிருக்கிறது. சுடரொளி பட்டயம் என்கிற வார்த்தை மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பழைய பாட்டு பிதாக்கள் சாப்பிடுவதற்காக தீர்மானித்தால் அதை தேடி போக வேண்டிய இருக்கிறது. இன்று சபையிலே கர்த்தராகிய தேவன் தேடி வந்திருக்கிறார். ஆமென். விசுவாசித்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய மகிமையை புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இவைகள் போய்விட்டார்கள், அவர்களை வைத்த இடம் எனக்கு தெரியும். இவைகளை சொல்லி அடுத்து இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்ததுண்டு, போனால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவர் போதகரே என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனிய சுடரொளி பட்டயத்தை வைத்து 2 தூதர்களை விட்டு பாதுகாத்து வைத்தார்.
அதை வழியை அடைத்து வைத்தார். என்னைக்கு அந்த சுடரொளி பட்டயமாய் வீற்றிருந்த இயேசு மாம்சத்தில் வந்து ஒரு மனுஷனாக இந்த ஜனங்களுக்கெல்லாம் பரிகாரியாகி அந்த பரிகாரத்தை செய்தாரோ அப்ப இருந்து அந்த பரிகாரத்தை செய்து முடித்ததினால் ஜீவ விருட்சத்தின் கனி திறக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி யாரு? இயேசு. இயேசு அன்று தேடினார்கள், காண முடியல. இன்று சபையில் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 12 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். இயேசுவின் சரீரம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இங்க மரியாள் அழுது கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த இயேசு என்கிற இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஏவாள் அழுது கொண்டே இருந்தாள். தோட்டத்தை சுற்றி சுற்றி, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், நான் அக்கிரமம் செய்துட்டேன், ஆண்டவராகிய தேவன் புசிக்கு என்று சொன்ன கனியை புசிக்காமல் இந்த சாவு உண்டாகுகிற இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்று இயேசுவை கண்டடைவதற்காக தேடி போய் அழுது கொண்டிருக்கிறார். அங்கேயும் ஒரு ஸ்திரீ அழுதாள், இங்கேயும் இயேசுவை காணவில்லை என்று அழுது கொண்டிருந்தாள் மரியாள். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம நினைக்கிறோம் ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குன்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனி இப்ப எங்க இருக்குன்னு பார்க்கணும்? யாருக்கெல்லாம் பறிச்சு புசிக்கணும்னு ஆசை இருக்கு? இல்ல, உண்மையா சொல்றேன், நீங்க வேதத்தை எடுத்து ஆராய்ந்து டிக்ஷனரி எங்கேயும் போய் பாருங்க. எனக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாடு, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை 3 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஃப்ளவர் பூத்து காய்க்கிறது, ஒன்று மாம்சம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒன்று என்னென்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா நம்ம 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 கோதுமை வார்கோதுமை இப்படிப்பட்ட இதனால தட்டி அப்பம் செய்கிற அப்பத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்கு யாது என்று கேட்கப்படாது. நீ தேடு, கூகுள்லையோ மேப்லையோ எங்கேயும் போய் தேடு, அங்கே இருக்கான். இல்லைன்னு என்கிட்ட வந்து கேளுங்க. அப்போ நானும் போய் எனக்கு இயேசுவும் போய் தேடுவியாளா தேட மாட்டியாளா? தேடுவியாளா? அப்போ நான் சொன்ன விசுவாசம் இல்லை. அப்படிதான் தேடுங்க 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 தேடி நம்ம இருதயம் என்ன செய்யணும்? திருப்தியாகணும். ஆமே. அதாவது ஆண்டவர்கிட்ட, அதாவது அந்த கீப்ரு மொழியில் எழுதப்பட்டிருக்குல்ல, அந்த பைபிளில் அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட டிக்ஷனரி, அதுக்கு டிக்ஷனரியை போய் பாருங்க. ஆமே. இந்த 3 விதமும் இருக்கும். ஆமேன். பாருங்க, பார்ப்பதற்கு அழகு, பூத்து குலுங்கி காய்க்கிற கனியை போல இருக்குது. இன்னொன்று புசிப்பதற்கான மாம்சத்துக்கு இன்னொரு பேர் என்னது? மீட்னு இறைச்சி தானே? மீட். ஆமே. எனக்கு இங்கிலீஷில் நல்லா தெரியுது. யார் சொன்னது எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு? யாராவது எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி கை வைத்துங்க பார்ப்போம். ஜின்ஸ் எனக்கு தெரியுதா தெரியலையா? ஆமே, ஹல்லேலூயா. மீட் அதான் இறைச்சியை போல இருக்குமா. இன்னொரு இதில் 3 விதத்தில் கொடுத்துருக்கு. ஆமே. அது எங்கன்னு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் தந்த வெளிப்பாடு. இன்னொரு இது என்னன்னா அப்பத்தை போல தட்டி உண்டாக்குன அப்பத்தை போல. ஆமேன். இதை புசிப்பதற்கு ஏவாள் அலைந்து கொண்டே இருந்தாள். ஆமேன். ஆனால் புசிக்க முடியலை. ஆனால் பாவத்துக்கு பரிகாரம் ஆகாம இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஏவாள் அழுதாள், ஆனால் கேருபீன்கள் திரும்பவே இல்லை. இங்க மரியாள் சபைக்கு அடையாளமாய் புதிய ஏற்பாட்டின் தூதர்கள் அழுதபோது புதிய ஏற்பாட்டின் தூதர்கள் திரும்பி பார்த்தார்கள். இயேசு கேருபீன்கள் மத்தியில் இல்லை, ஆனால் மரியாளுக்கு பின்னே நின்றார். சபை பாருங்க, சபை ஜீவ விருட்சத்தை நோக்கி போகல, ஜீவ விருட்சம் சபையை நோக்கி வந்தது. இப்ப ஜீவ விருட்சம் எங்க இருக்கிறது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன்
நன்மை தீமை அறியத்தக்கவனாய் தம்மில் ஒருவனை போல் ஆனார். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து பாருங்க, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா நம்ம உயிரோடு என்றென்றைக்கும் இருப்போமா? ஆமே. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதவர்கள் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்க முடியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதவன், உண்மையா சொல்றேன், சாவு உண்டு, மரணம் உண்டு. இரண்டாம் மரணம் என்கிற அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடல் உண்டு. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை, சாவு இல்லை. அவனுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடல் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48 முதல் 58 வரை அப்படியே ஒன்றெண்டா வாசித்து விடுவாருங்க பார்ப்போம். 6:48 58 நான் வாசிக்க. 48 ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்ன மாடல்ல இருந்தா? ஒரு மாடல் என்ன மாடல்ல இருந்தா? அப்பத்தை போல இருந்தது. அப்ப ஜீவ அப்பம் நானே. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து செத்து போனார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாதை இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை மட்டும். இப்ப புரியும். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். அப்பொழுது அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து பாருங்க, என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனுக்கு இரண்டாவது மரணம் என்கிற அக்கினியும் கந்தகம் எரிகிற மரணம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க வாசிங்க பாருங்க, நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனமோ இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனமோ ஒருமித்த கருத்தோடு ஒரே கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனி எத்தனை அம்சத்தில் இருக்கு? 3 அம்சம். ஒன்று என்ன அம்சம்? கனி. இன்னொன்னு என்னது? ஒன்னு பழம், ஒன்னு மாம்சம், ஒன்னு என்னது? அப்பம். நானே வானத்தில் இறங்கின அப்பம், ஜீவ அப்பம். நானே என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்றென்றைக்கும் மரியாதை இருக்கும்படி என் மாம்சத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 50 முடிஞ்சில்ல, இனி 57 58 வாசிப்போம். 57 58 ஜீவனுள்ள பிதா என்ன அனுப்பினது போல நான் பிதாவிலும் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் எவனும். இடையில வர வசனம் எல்லாம் இதே கண்டென்ஸ்ல தான் வருது. ஆமென். என்னை புசிக்கிற எவனும், என்னை புசிக்கிறவன் எவனும். பாருங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதாவில் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் எவனும் புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே
இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். இப்ப புரிஞ்சா? ஜீவ அப்பம் யாரு? ஜீவ விருட்சத்தின் கனி யாரு? ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சதா? இப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க போற வழி திறந்திருக்கா, பூட்டி இருக்கா? திறந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்ப ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்கு? சபையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் சரீரத்தை எவன் புசிக்கிறானோ அவனுக்கு ஜீவன் உண்டு, மற்றவங்களுக்கு என்ன இல்லை? இயேசுவின் சரீரத்தை புசிக்கிறவனுக்கு என்ன இருக்கு? புசிக்காதவனுக்கு என்ன இல்லை? அவன் சிந்திக்கிறது யோசிக்கிறதெல்லாம் யாருடைய ஏவுதலால் உண்டாகும்? செல்லு கெர்லின் மக்கா, யாருடைய யாருக்கு வழியில் உண்டாகும்? பிசாசினுடைய தந்திரத்தினால் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. எப்ப எல்லாம் இயேசுவின் சரீரம் வார்த்தையை புசிக்கிறோமோ அப்ப எல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறோம் என்று அர்த்தம். எப்ப எல்லாம் ஆண்டவருடைய சரீரத்தை புசிக்கிறோமோ, எப்ப எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்கிறோமோ அப்ப எல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறோம் என்று அர்த்தம். இனி ஃபர்ஸ்ட்ல ஒன்று வருவோமா? சும்மா நமக்கு புரியும்படி. ஏதேனும் ஒரு தோட்டத்தில் 2 பிரதான விருட்சம், ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நரகத்துக்கு போற விருட்சனை வச்சுக்கொள்வோமே, நன்மை தீமை தெரியத்துக்க விருட்சம். இந்த விருட்சத்தை 2ஐயும் வைத்து விட்டு ஆதாமுட்டையும் ஏவாள்கிட்டையும் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அன்புள்ள சிநேகிதனே, நீ எல்லா கனியும் புசிச்சிக்கா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் புரிச்சிக்கா, இதை நீ புசிச்சா சாகவே சாக மாட்ட. ஒன்னே ஒன்று, இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசித்து நீ செத்து போகாதன்னு சொன்னா, இந்த மனுஷன் மந்தி கட்டவன், இந்த மடையன், இந்த அறிவில்லாதவன் இயேசுவ சரீரத்தை புசிக்காம உலகத்தினுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், புசிக்கிறார்களோ அப்ப எல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. சிறியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு ஏற்ற கனியும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கு பாவம், அடியா பாவம், நல்லோர் மனுஷனையும் கெடுத்து போட்டார். 6வது வசனத்தை ஒருக்கா கூட. ஸ்திரியானவள் அந்த விருட்சம், பாருங்க, அந்த விருட்சத்தின் கனியெல்லாம் எப்படி சாப்பிடக்கூடிய ஒரு ருசி உள்ளதா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர், ஆமென் சொல்லலாமே. அப்போ புசிப்புக்கு ருசின்னு நினைச்சு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, ஒரு ஆடம்பரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இந்த இப்பிரபஞ்சத்துடைய எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆமென். இப்பிரபஞ்சத்தினுடைய எல்லா காரியமும் புசிப்புக்கும் நடக்கைக்கும் உடுக்கைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான காரியம். வாசிங்க பார்ப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் மட்டும். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், அதாவது ஐஸ்வர்யங்கள் படி நடந்தா செத்து போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ புசிப்புக்கு இனிமையான அந்த கனி, ஜீவ விருட்சத்தின் கனிட்ட என்ன இல்லை? ஒரு ஆடம்பரம் இல்லை, ஒரு 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 அலம்பு இல்லை, ஒரு காரியம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த புசிப்புக்கும் இனிப்புக்கும் அந்த 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 நடக்கைக்கும் உடுக்கைக்கும் பெரிய இன்பமாக இருக்கிறத தேடாம ஆண்டவரை தேடினா நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பாருங்க, இது ஒரு உணவு போல் இருக்கும். ஏவாள் நன்மை தீமை கனியை புசித்தால் ஆவியில் மரணம் அடைந்தால், இன்று நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறோம். ஆரோக்கியம் நமக்கு இருக்கிறது. ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். ஆரோக்கியம் உள்ள நாவு எப்படி இருக்குமா? வேதம் என்ன சொல்லுது தெரியாதோ? ஆரோக்கியம் உள்ள நாவு எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா? நம்ம பேசுகிறது எதிலிருந்து வருகிறது? சிந்திக்கிறதுனால வருகிறது. நம்ம சிந்தனை ரைட்டாக இருந்தால் நம்முடைய பேச்சு ரைட்டாக இருக்கும். நம்முடைய பேச்சு ரைட்டாக இருந்தால் நம்முடைய நாவு எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சத்தின் கனியை போல, இயேசுனுடைய பேச்சை போல, இயேசுடைய நாவை போல இருக்கும், இயேசுடைய சிந்தனையை போல இருக்கும். நீதிமொழிகள் 15:4 வாசிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். பாருங்க அந்த நாவின் மாறுபாடு ஆவியம் இருக்கும். அதை விட்டுருவோம். அதாவது அந்த நாவினுடைய ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். நான் எங்கேயோ படித்த ஞாபகம் டக்குன்னு வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹலோ. இயேசுவின் சரீரத்தை புசிக்கிறவன் ஆவியில் பலன் பெற்றிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிங்க பார்ப்போம். இனி இந்த கனியை யார் புசிக்கிறது? ஆவியானவர். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறத 2 காது செவிடு இல்லாதவங்க கேளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆமென். அப்ப இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால பரதேசியில் இருக்கிற கனியை பரதேசிக்கு போகும்போது தருவார். அப்படிதானே? புரியலையோ? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு எதை குறித்து வெளிப்படுத்தி கொடுத்தது? கடைசி காலம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கடைசி காலத்தை பற்றி வெளிப்படுத்தி கொடுத்திருக்குது. அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பரதேசியில் இருக்கிற அந்த நடுமத்தியில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை யாருக்கு கொடுப்பாராம்? உங்களுக்கு தருவாராம். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போன, அதாவது பரதேசிக்கு போன பிறகு தருவாரா? இப்போ கிடைச்சுமா? ஒரு செகண்ட் யோசிங்களா. இப்போ உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா இல்லை போன பிறகு சொல்லப்பட்டிருக்கா? இப்போ. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 தான் சபை எடுபட்டு போகிறது. 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துக்கு அப்புறம் தான் சபை எடுபட்டு போகிறது. சபை எடுபட்டு போன பிறவைக்கு சபைக்கு கொடுக்க மாட்டாரு மணவாட்டி. எடுபட்டு போன பிறகு சபை யாரு? மணவாட்டி. ஆமென். சபை எடுபடக்கு முன்ன நம்ம எல்லாம் யாரு? சபை. சபை என்ன? விசுவாசிகள் என்ற அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார். யார் ஜெயம் கொள்ளுகிறது? ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 4-5 அதிகாரத்தில் யார் எடுத்து போடுறது? சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போ சபை 5வது அதிகாரம் முடிகிறது வரைக்கும் இந்த பூமியில் தான் இருக்கும். இந்த 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறேன் என்றால் உனக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சபையாகிய உங்களுக்கு கொடுப்பேன். என்ன சொல்ல இருக்கு? வாசி 7வது வசனத்தை வாசி. 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவை கேட்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அப்போ உங்களுக்கு தருவேன். அதாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தருவேன். ஆமென். 1 உங்களுக்கு தருவேன், 2 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம். இது யார் வெளிப்படுத்தி கொடுத்தது? கொஞ்சம் கூட விளக்கி சொல்லி தரேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை யாருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது? யோவானுக்கு.
யாரை கொடுத்து வெளிப்படுத்தி கொடுத்தது? சபையை குறித்து. ஆமே. அப்போ யோவான் தான் எங்கேயாவது இதை பற்றி சொல்லி வச்சிருக்கணும் இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறவங்க யாரு, யாருக்கு கொடுத்தான்னு இதே யோவான் எழுதி வச்சிருக்கணும். அதுதான் 1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 13-14 2 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாலிபரே, யாரு? பொல்லாங்கானை ஜெயித்ததினால். வாலிபனே, ஆண்டவருடைய வார்த்தை அபிஷேகத்தை பெற்று பலன் பெற்று வாலிபனை போல 100 வயசிலும் வாலிபனை போல இன்னைக்கு எங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஆமென், ஹல்லேலூயா. 90 வயசு ஆச்சு, நான் கிழவனாக்கன்னு நினைச்சிட்டு போட வேண்டியது ஒன்றும் போடாம கர்த்தருடைய சபையில் அசிங்கமாக வரக்கூடாது. ஆமென், சொல்லி கொடுத்தேன். அப்போ 16 வயசு ஆண்டவருடைய சமூகத்தில் 10 வயசும் ஒன்று தான், 90 வயசும் ஒன்று தான். ஆமென். ஆணும் ஒன்று தான், பெண்ணும் ஒன்று தான். ஆமென். ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. ஆமென். 60 வயசான ஒரு கிழவை உங்களுக்கு மத்தியில் ஒரு 25 வயசான பயல போல நிற்கிறான்னா அது ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒன்று தான். ஆமென். இங்கே காலி வலிக்குது, இங்கே காலி வலிக்குது, இங்கே நூல் வலிக்குதுன்னா நீங்கள் ஆண்டவருடைய சரீரத்தை இருதயபூர்வமாக, அதாவது ஆண்டவருடைய ஜீவ விருட்சத்தின் கனியை மனப்பூர்வமாக புசிக்கலைன்னு அர்த்தம். 13 வாசித்தாச்சுல, 14 வாசி. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபனே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினால் தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நீங்கள் ஜெயம் பெற்று அதாவது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டுமானால், நீங்கள் ஜெயம் பெற்று ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அப்ப யாருக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறது? ஆண்டவருடைய வசனத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய பலனை பெறுகிறவர்களுக்கு தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொல்லாங்கானை ஜெயிக்கிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5. 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5. வேகமாக. தேவனாய் பிறப்பதெல்லாம் உலகத்தில் ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே ஜெயம். தேவனுடைய குமாரன் என்றும் இப்படியே நான் வாரேன். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பிதாவுடைய குமாரன் என்றும், அவர் மரணப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், பாடுபட்டு மரணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் சொன்ன அதை விசுவாசித்து அவர் சொன்ன வார்த்தையில் நாம் நிலைத்திருந்தால் பொல்லாங்கானை ஜெயிக்கலாம். பொல்லாங்கானை ஜெயித்தால் பரதேசியின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தருவார். ஹல்லேலூயா. அப்படியே புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு 2 நிமிஷம் ரிப்பீட் வருவோமா? ரிப்பீட் வருவோம். ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம ஏவாளையும் கொண்டு விட்டுருக்கிறாரு. அங்கு 2 விருட்சம், ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று என்னது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். 2ஐயும் கொடுத்துட்டு சொன்னார், நீ இந்த ஆவியில் செத்து போக வேண்டிய கனியை புசிக்காத, ஜீவன் உள்ள கனியை புசி என்று சொன்னார். இந்த மரமண்டையை இணைஞ்சு போச்சு. இந்த மரமண்டை இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் இருக்கணும், நம்ம சபையிலும் 1-2 இருக்கணும். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் என்ன கனியை புசிச்சுன்னா? மரணத்துக்கு ஏதுவான நன்மை தீமை அறியத்தக்க புசிச்சுனா, ஆவியில் செத்து போச்சுன்னா 2 பேரையும் வெளியில் விரட்டி சுடரொளி பட்டயத்தை வச்சு அந்த சுடரொளி பட்டயத்துக்கு காவலுக்கு 2 கேருபீன்களை வைத்தார். இதே போல தான் பழையற்பட்டு காலத்தில் இந்த சுடரொளி பட்டயத்தை வைத்தது போல தான் 2 கேருபீன்களை வைத்து கர்த்தருடைய வார்த்தை என்கிற வசனத்தை, அந்த இயேசு என்கிற வசனத்தை பாதுகாப்பதற்காக வைத்தது போல அங்கு இயேசுவை சுடரொளி பட்டயத்தை கொடுத்து வைத்தா. ஆவியின் பட்டயம் தான் சுடரொளி
சுடரொளி பட்டயம், அந்த ஆவியின் பட்டயத்தை கொடுத்து வைத்திருந்தது. இப்போ இதை திறந்து கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய சித்தம். அதனால ஒரு மனுஷன் ஆதாம் பாவம் செய்ததுனால ஒரு மனுஷனை கொண்டு அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடாம ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக வழி திறக்கப்படாது. அதனால இந்த வார்த்தையா இருந்த இயேசுவே தானே மாம்சமாகி மனுஷனாக வந்து இந்த மனுஷனுக்கெல்லாம் பரிகாரமாக தன்னுடைய எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில் அறைந்து தீர்த்து அடக்கம் பண்ணப்பட்டு வைத்திருந்தது. அங்கே போய் பார்க்கும்போது 2 கேருபீன்களுக்கு இருந்தது போல 2 தூதர்கள் இருக்கார்கள். நடுவில் இருந்த சுடரொளி பட்டயம் வசனம் என்கிற இயேசுவை காணல. அன்பர்கள் எல்லாம் அன்று அங்கு தேடி போனார்கள். இன்றோ இயேசு ஜீவ விருட்சம் நம்மளை தேடி வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதவன் செத்து போவான், மரணப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுடரொளி பட்டயம் என்ன அர்த்தம்? ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம் தான் இன்னைக்கு நம்மளை நடத்துகிறது. ஆமென், ஆமென். சுடரொளி பட்டயம் இயேசு என்று வார்த்தை என்று சொல்லி கொண்டு வந்து இதே சுடரொளி பட்டயம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆவியின் பட்டயம். அப்ப இந்த சுடரொளி பட்டயத்துக்கு இன்னொரு பேர் என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. பேர் என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர், அதான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அந்த ஜீவனை காக்க ஆவியானவரும் உங்கள் மேல் இருக்கிறார். சபைக்கு என்ன சொல்றார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற ஒன்ன, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிற உன் சரீரத்தை பாதுகாப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் சுடரொளி பட்டயமாகிய பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப ஞானம் இல்லாம சுடரொளி பட்டயம் இருக்கிறத அறியாம நமக்கு உள்ள ஆவியின் பட்டயமாகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது தெரியாம நம்ம சிந்தனை, நம்ம யோசனை, நம்ம பேச்சு தாறுமாறா இருந்தா கர்த்தர் உங்களை கொல்லுவாரா பாதுகாப்பாரா? சொல்லுங்களா, சொல்லுங்களா. கொல்லுவாரா பாதுகாப்பாரா? கொல்லுவார். ஆமே. பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறார் என்கிற உணர்வு இருக்கணும். அதன்படி நம்ம நடக்கணும். அதன்படி உடுத்தா நம்ம ஜெயங்கொள்ளுவோம். ஆண்டவருடைய அதாவது பரதேசியின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காததுனால நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் புசித்ததுனால பூமி சபிக்கப்பட்டு போச்சுதான். வாசிங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். வேகம் வேகமா ஆதியாகமம் 3:17. விலக்கின புசித்தபடினாலே எப்படி? ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படியாம இருந்தா நம் நிமித்தம் என்ன செய்யுமா? பூமி சபிக்கப்பட்டிருக்குமா? ஆமே. இந்த பூமியின் சாபம், நம்முடைய குடும்பத்தின் சாபம், நிலத்தின் சாபம், சரீரத்தின் சாபம் போணும்னா ஆமே. ஹல்லேலூயா. ராபோஜன பந்தியில் கை போட்டாதான் இந்த சாபம் நம்மளை விட்டு மாறும். ஏன்னா திருவிருந்து என்பது ஆண்டவருடைய இயேசுடைய சரீரம். இயேசுடைய சரீரம் என்பது யாருடைய எங்க உள்ள கனி? ஜீவ விருட்சத்தின் கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப
ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருக்குது? சபையில் வந்திருக்குது. எங்கே இருந்த கனி? பரதேசி, அதாவது ஒரு தோட்டத்தின் நடுவில் வைக்கப்பட்ட கனி எங்கே வந்திருக்கு? இந்த மனுஷன் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்தது நிமித்தம் கேருங்கள் மத்தியில் சுடரொளி பட்டயமாக இருந்த தேவனுடைய வார்த்தை, கேருபீன்கள் மத்தியில் சுடரொளி பட்டயமாக, அதாவது உடன்படிக்கை பட்டியாக இருந்த வார்த்தை இன்று வெளியில் வந்து இந்த ஸ்திரீ ஆகிய மரியாள் என்கிற ஸ்திரீ என்கிற சபைக்கு உள்ள வந்து இருக்கிறது, பின்னால் வந்து இருக்கிறது. இப்போ இந்த தூதர்கள் மத்தியில் இயேசுவை காணல. எங்கே வந்திருக்கு? சபையில் வந்திருக்கு. சபையில் வந்திருக்கிற இந்த இயேசுவை ராபோஜன பந்தி என்கிற அந்த முறைமையில் புசிக்கிறவனுக்கு இந்த ஆதாம் ஏவாள் இந்த புசிக்கக்கூடாத கனியை புசித்ததினால் சாபமானது நிமித்தம் அவங்க வம்ச வழியில் வந்த உனக்கும் எனக்கும் அந்த சாபம் மாறன் பண்ணா, அந்த பூமியின் சாபம் மாறன் பண்ணா, இன்று நம்மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சமாகிய இயேசுவின் சரீரத்தை நாம் புசித்தால் நமக்கு சாபம் இராது. புசிக்காமல் இருந்தால் சாபம் இரும். இப்ப இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கிறார்? ஜீவ விருட்சத்தின் கரி இந்த ராபோஜன பந்தியை அனுசரிக்கிற உன்னோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கிறாரோ அங்கு ஆவியின் பட்டயம், அதான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம் தான் அபிஷேகம்.